மக்கள் அதிகாரம் அமைப்பின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு திருச்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், சமீபத்தில் அதானி குழுமம் இந்தியாவிலே 2100 கோடி ரூபாய் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடு செய்து சூரிய ஒளி ஒப்பந்தத்தை ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை வைத்து அமெரிக்காவிலே அதானி குழுமம் நிதி திரட்டியிருக்கிறது என்பதற்காக அமெரிக்க நியூயார்க் நீதிமன்றம் அதானிக்கும் அவரது மருமகன் சாகர் அதானிக்கும் கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் ஒன்றிய அரசாங்கம், மத்தியிலே ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் இனிமேலும் அதானியை தூக்கி பிடித்து துணை போகாமல் உடனடியாக அதானியை கைது செய்து சிறையில் அடைத்து ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என இப்பொதுக்குழு ஒன்றிய அரசை ஏகமனதாக கேட்டுக்கொள்கிறது, வலியுறுத்துகிறது. அடுத்ததாக, தமிழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அவர்களுக்கு சட்டப்படி நியாயமாக சேர வேண்டிய ஜிஎஸ்டி வரிப்பகிர்வு, கல்விக்கான நிதி ஒதுக்கீடு, பேரிடருக்கான நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றை ஒன்றிய பாஜக அரசாங்கம் வேண்டுமென்றே ஓரவஞ்சனையாக அந்த நிதி பகிர்வை வழங்காமல் இழுத்தடிக்கிறது. இதை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு சேர வேண்டிய நிதி பகிர்வை உடனடியாக வழங்க வேண்டுமென இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது. அடுத்ததாக, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி என ஒன்றிய அரசாங்கம் இந்தியாவுள்ள அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட அனைத்து அரசு கட்டமைப்பு நிறுவனங்களையும் காவி பாசிசமயமாக்கி தன்னுடைய இந்து ராஷ்டிர திட்டத்தை செயல்படுத்த மிக மோசமான ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. இதை பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களும் இத்தகைய எதேச்சதிகார சர்வாதிகார பாசிச போக்கை ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால், கூட்டாட்சி தத்துவத்திற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டிற்கும் நேர் எதிரானது, விரோதமானது இவர்கள் சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது. இதை ஏற்க முடியாது என இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது. அதோடு, தமிழகத்திலே துண்டு துண்டாக இல்லாமல் ஒரு போதையில்லா தமிழகத்தை நோக்கி தமிழக அரசு மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்பதால், டாஸ்மாகை படிப்படியாக மூடுகின்ற ஒரு நிரந்தர செயல் திட்டத்தை தமிழக அரசு உடனே அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, டாஸ்மாகுக்கு எதிராக பல்வேறு இயக்கங்கள் மக்கள் போராடியிருக்கிறார்கள். அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது, நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இத்தகைய வழக்குகள் அனைத்தையும் தமிழக அரசு உடனடியாக திரும்பப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, சமீபத்தில் வேலூரிலே சிபிஐ எம்எல் தோழர்களும் என்டிஎல்எஃப் தோழர்களும் டாஸ்மாகுக்கு எதிராக போராடியதற்காக கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுகிறார்கள். இந்த செயலை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக தமிழக அரசு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றது. அது மட்டுமல்ல, இறுதியாக நம்ம பாலஸ்தீன மக்கள், காசா பகுதி மக்கள் மீது இஸ்ரேல் யூத இனவெறி பிடித்த அரசு பிரதமர் நெதன்யாகு தலைமையிலே தொடர்ச்சியாக ஓராண்டுக்கு மேலாக குண்டுகளை பொழிந்து பல ஆயிரம் மக்களை கொன்று குவித்திருக்கிறது. பல லட்சம் மக்களை வீடற்ற அகதிகளாக்கி இருக்கிறது. இதை ஏற்க முடியாது. தற்போது அவர் சர்வதேச நீதிமன்றம் பிரதமர் நெதன்யாகுவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழலில் இந்திய ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கம் இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் துண்டிக்க வேண்டும், தூதரக உறவுகளையும் ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக அதானி நிறுவனத்தின் மூலமாக இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்யப்படுவதாக பத்திரிகைகளே செய்தி வருகிறது. இதை முற்றிலும் நாம் ஏற்க முடியாது. பாலஸ்தீன மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாகத்தான்
இந்திய மக்கள் நிற்க வேண்டும், இந்திய அரசு நிற்க வேண்டும் என இந்த பொதுக்குழு வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதுபோன்று இன்னும் பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். அடுத்த கட்ட செயல்பாடுகளை, போராட்டங்களை நாங்கள் மீண்டும் பேசி முடிவெடுப்போம். நன்றி.